தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்துட்டு நம்ம பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். பட் நமக்கு டைம் கன்சியூம் ரொம்ப ஆனதுனால காமா ஃபங்க்ஷன் மட்டும் பார்த்துட்டு நான் வந்துட்டு வைண்ட் அப் பண்ணிட்டு போயிட்டேன். இன்றைக்கி நம்ம பீட்டா ஃபங்க்ஷன் பற்றியும் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும் கிளியராக பார்க்கலாம். இதில் நம்ம பீட்டா ஃபங்க்ஷனாக என்ன, அதோட டெஃபினிஷன் சொல்லிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸும் சொல்லியிருக்கேன் அண்ட் ரிலேட்டடான சம் ப்ராப்ளம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Beta function beta of m comma n equal to integral over 0 to 1 x power m minus 1 1 minus x whole power n minus 1 into dx. இதில் m n நமக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும். ஓகேவா? இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம பீட்டா ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். அதை நம்ம பீட்டா ஆஃப் எம் கமா என்னன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த எம் அப்படின்றது எக்ஸோட பவரில் உள்ளது, என் அப்படின்றது 1 மைனஸ் எக்ஸுக்கு பவரில் இருக்கிறது. சரிங்களா? பீட்டா ஆஃப் எம் கமா என்னன்னா இந்த ஃபார்மில் தான் இருக்கணும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பீட்டா ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். இந்த எம் என் இது ரெண்டுமே எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம்? ஒரு பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? பீட்டா ஃபங்க்ஷன்னா இது மட்டும்தான். இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் பீட்டா ஃபங்க்ஷன்னு சொல்லிடலாம். ஓகேவா? பீட்டா ஃபங்க்ஷனை நம்ம எப்படி சால்வ் பண்ணி கொண்டு வரணும், எப்படி இந்த பீட்டா ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத நான் பின்னாடி சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 ப்ராப்பர்ட்டிஸ் தான். பீட்டா ஆஃப் எம் கமா என்ன அப்படின்றது என்ன? 0 to 1 x power m minus 1 1 minus x whole power n minus 1 into dx. எம்மும் என்னும் பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதில் நான் எப்படி ரைட் பண்ணுறேன் அப்படின்னா, எம் என்ன இருக்கு இல்லையா, இதோட நான் ரெண்டுலேயுமே நம்ம என்ன பண்ணுறேன்னா +1 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ m + 1 கமா n + 1. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், m + 1 - 1 வந்துச்சுன்னா +1 - 1 கேன்சல் ஆகிடும். ஸோ m மட்டும் இருக்கும். இங்கேயும் அதே தான், n பவரில் +1 - 1 ரெண்டும் ஒன்றா இருக்குது அப்படின்னா ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ n மட்டும் இருக்கும். அப்போ அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? பீட்டா ஆஃப் m + 1 கமா n + 1 ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 x power m into 1 minus x whole power n into dxன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இது நமக்கு சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, பரிமாற்ற பண்புன்னு சொல்லுவோம்ல, ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு இருக்கும்ல, அதான். இப்போ பீட்டா ஆஃப் எம் கமா என்னன்றது நமக்கு பீட்டா ஆஃப் என் கமா எம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, பீட்டா ஆஃப் எம் கமா என்ன இருக்கு இல்லையா, இதில் நமக்கு இதை நம்ம பீட்டா ஆஃப் எம் கமா என் + 1 ப்ளஸ் பீட்டா ஆஃப் எம் + 1 கமா என்னன்னு சொல்லி கூட ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் தான், பார்த்து வச்சுக்கோங்க. இது நமக்கு டிஃபால்ட்டாக தெரியும். பீட்டா ஆஃப் எம் கமா என்னன்னா பீட்டா ஆஃப் என் கமா என்னன்னு சொல்லி ரைட் பண்ணலான்றது டிஃபால்ட்டாக தெரிஞ்ச விஷயந்தான். இதில் நம்ம ஒன்றுமே பண்ணல, பெரிய விஷயம்லாம். நம்மளோட பீட்டா ஃபங்க்ஷனில் ஒரு எம்முக்கு பதிலாக m + 1ன்னு போட்டோம், என்னுக்கு பதிலாக n + 1ன்னு போட்டோம், அவ்வளோதான். இந்த லாஸ்ட் ஒன் மட்டும்தான் கொஞ்சம் வேக இருக்க மாதிரி இருக்கும். இதையும் நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். எம் கமா என்னன்றதை பீட்டா ஆஃப் எம் கமா n + 1 ப்ளஸ் பீட்டா ஆஃப் m + 1 கமா என்னன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை நம்ம எப்படிலாம் வந்துட்டு அனதர் ஃபார்மில் எப்படி ரைட் பண்ணலாம் பீட்டா ஃபங்க்ஷன்றது நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாங்க. பீட்டா ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்னும் 3 விதமாக நம்ம ரைட் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் என்ன சொல்லியிருந்தோம்? பீட்டா ஆஃப் எம் கமா என் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 x power m minus 1 1 minus x whole power n minus 1 into dx. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன்றது இதுதான். நம்ம கொஸ்டினில் இப்படி கூட கேட்பாங்க, ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன் எது, செகண்ட் ஃபார்ம் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன் எது அப்படின்னு கூட கேட்பாங்க. இது நமக்கு செகண்ட் ஃபார்மில் வரும். ஓகேவா? சைன் அண்ட் காஸ் வச்சு வர்றது செகண்ட் ஃபார்மில் வரும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்மில் எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக நமக்கு எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல சைன் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷன் கிடச்சிருக்கும். பீட்டா ஆஃப் எம் கமா என் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இன்டெக்ரல் ஓவர் 0 to π/2. ஓகேவா? இங்கே நமக்கு எக்ஸ் டேர்ம்ஸ் மட்டும் இருந்துச்சு. ஸோ இன்டெக்ரல் ஓவர் 0 to 1ன்னு போட்டிருந்தோம். இங்கே தீட்டா டேர்ம்ஸ் வரதுனால 0 to π/2ன்னு போடுவோம். sin பவர் 2m - 1 தீட்டா cos பவர் 2n - 1 தீட்டா இன்ட்டு d தீட்டா. ஓகேவா?
இப்போ எனக்கு சைனுக்கு பவர்லேயும் காசுக்கு பவர்லேயும் 2m - 1 2n - 1லாம் இருக்கு இல்லையா, எனக்கு இப்படிலாம் வேண்டாம், எனக்கு எம்மும் என்னும் மட்டும்தான் வேணும் அப்படின்னா பீட்டா ஃபங்க்ஷனை நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இந்த சைடு வந்தால் டிவிஷனில் வந்துடும். எம் இருக்க இடத்துலனா m+1/2ன்னு போட்டேன் அப்படின்னா இந்த 2ம் -1 கேன்சல் ஆகிக்கும், எம் மட்டும் வந்துடும். ஓகேவா? எனக்கு பீட்டா ஆஃப் m, என்னன்னு வேணும்னு நினச்சேன்னா நான் அந்த ஃபங்க்ஷனை இப்படி ரைட் பண்ணிக்கலாம். இல்லை சைனுக்கு பவரில் m மட்டும் வேணும், காசுக்கு பவரில் n மட்டும் வேணும்னு நினச்சேன்னா பீட்டான்ற இந்த ஃபங்க்ஷனை இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1/2 பீட்டா ஆஃப் m+1/2, n+1/2. ஓகே தானே? கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காமா ஃபங்க்ஷனை தான் நம்ம இன்டெக்ரல் ஓவர் 0 to ∞ ரைட் பண்ணுவோம். பட் பீட்டா ஃபங்க்ஷனையும் நம்ம 0 to ∞ ரைட் பண்ண முடியும். எப்போ ரைட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் நமக்கு சம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு 0 to ∞ இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அதை பீட்டா ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? எந்த ஃபார்ம் அப்படின்னா y⁻m−1/1+y⁻m+n dy. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு லிமிட்டை பார்த்த உடனே நமக்கு 0 to 1ன்னு இல்லை, 0 to π/2வும் இல்லையே, அப்போ இது நமக்கு காமா ஃபங்க்ஷனாக இருக்குமோ நீங்கள் யோசிக்க தேவையில்ல. இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு பீட்டா ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? இது நம்ம அடுத்த ஃபார்ம். இப்போ நம்மளோட லாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் 0 to b x-a⁻m b-x⁻n dx equal to 2 of b-a⁻m+n+1 beta of m+1, n+1. இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமில் கேட்கறதுக்கான சான்சஸ் கம்மி தான். நமக்கு அதிகமாக ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள், ரிலேஷன் பிட்வீன் பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன். அதுலேருந்து தான் அதிகமான கொஷின்ஸ் இருக்கும் நமக்கு. முக்கியமாக இதெல்லாமே கூட வந்து 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த டேர்ம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ரிலேஷன் பிட்வீன் பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன் என்னன்றதை பார்த்துடலாம். பீட்டா ஆஃப் m, என்னன்றதை நம்ம காமா m காமா n டிவைடட் பை காமா ஆஃப் m+n சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கான ரிலேஷன்ஸ் பிட்வீன் பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ காமா m அப்படின்னா m-1 ஹோல் ஃபேக்டோரியல்னு ரைட் பண்ணிக்கலாம். காமா என்னன்னா n-1 ஃபேக்டோரியல். அப்போ m+nன்னா m+n-1 ஹோல் ஃபேக்டோரியல். நமக்கு கொஸ்டின்ஸில் நமக்கு இதை நம்ம எப்படி மேம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் ஒரு கொஷின் நமக்கு கேட்டிருக்காங்க, இன்டெக்ரேஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது பீட்டா ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லி நான் ஃபைன் பண்ணிட்டேன். m and என்னோட வேல்யூஸை நான் ஃபைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபைன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆன்சர் வேணும்ல, ஒரு நியூமெரிக்கல் ஆன்சர் நமக்கு வேணும்ல. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்குவேன். ஓகேவா? யூஸ் பண்ணி நான் ஒரு நியூமெரிக்கல் ஆன்சரை கொண்டு வந்துடுவேன். ஓகேவா? இதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கோம். அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். பார்த்துடலாங்களா? வாங்க பார்க்கலாம். பீட்டா ஆஃப் 2,4. அப்போது பீட்டா ஆஃப் 2,4 அப்படின்னா அதை எப்படி எழுதிக்கலாம்? காமா 2 காமா 4/காமா 6 இப்படி ரைட் பண்ணிக்கலாமா? காமா 2 அப்படின்னா என்ன மீனிங்? 1 ஃபேக்டோரியல். காமா 4 அப்படின்னா 3 ஃபேக்டோரியல். காமா 6 அப்படின்னா 5 ஃபேக்டோரியல். கரெக்டாக? அப்போ நியூமரேட்டரில் எனக்கு என்ன இருக்கும்? 1 ஃபேக்டோரியல்னா 1, 3 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3, 5 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3 × 4 × 5. கரெக்டாக? அப்போ 1 2 3 எல்லாமே கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1/20ன்னு கிடைக்கும். இப்போ பீட்டா ஆஃப் 2,4ஓட வேல்யூ 1/20ன்றது தான் எனக்கான ஆன்சர். ஓகேவா? இது நமக்கு டைரெக்டாக பீட்டா ஆஃப் 2,4ன்னு கேட்கலாம். இல்லை நம்ம மேலே சொல்லியிருந்தோம் இல்லையா ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு அதை நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இது பீட்டா ஃபங்க்ஷனாக காமா ஃபங்க்ஷனாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற மாதிரி கூட நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் கீழே இருக்குது பாருங்கள். இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 x³ 1 - x ஹோல் பவர் 5 × dx. ஓகேவா? நமக்கான ஃபார்முலா என்ன? 0 to 1 x⁻m−1 1 - x ஹோல் பவர் n-1 × dx.
இது தானே நம்ம பீட்டா ஆஃப் எம் கமா என்னன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எனக்கு m-1 இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்குது. m-1 = 3. அப்போ mோட வேல்யூ என்ன? 4. n-1 இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ 6. ஓகேவா? இது வந்து பீட்டா ஆஃப் எம் கமா என்ன? அப்போ பீட்டா ஆஃப் 4,6ன்னு சொல்லலாமா? பீட்டா ஆஃப் 4,6னா நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? Γ4 Γ6 பை காமா 4 + 6 வந்துட்டு 10 வரும். 10 - 1னா சாரி 10 தான், 10ன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ Γ4னா நம்ம அதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? 3 ஃபேக்டோரியல்னு ரைட் பண்ணிக்கலாம். 6ன்றதை 5 ஃபேக்டோரியல்னு ரைட் பண்ணிக்கலாம். 10ன்றதை 9 ஃபேக்டோரியல்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? விரிச்சு எழுதி கேன்சல் பண்ணி கொடுத்துடலாங்களா? அப்போ என்ன கிடைச்சிருக்கும்? 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 × 2 × 3. 5 ஃபேக்டோரியலை நான் அப்படியே வச்சுக்கிறேன். 9 ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா? அதை 9 × 8 × 7 × 6 × 5 ஃபேக்டோரியலோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா 5 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணி கொடுத்துக்கலாம் இல்லையா? அதுக்காக. நெக்ஸ்ட் இப்போது 2 × 3 கேன்சல் பண்ணோன்னா 6 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ரிமைண்டர் இது மட்டும்தான் இருக்கும். இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா? 9 8 72 × 7 7 2 14 49 50 1/504. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆன்சர் என்ன? 1/504. ஓகேவா? நமக்கு இந்த மாதிரி டைரெக்டாக பீட்டா ஆஃப் 2,4 இந்த மாதிரியும் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். இல்லைனா நமக்கு இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இது பீட்டா ஃபங்க்ஷன் தான்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி and என்னோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணி இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுற மாதிரியும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன் எல்லாமே ஓவரால் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பீட்டா ஃபங்க்ஷன் தான் பார்த்தோம். பீட்டா ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட டெஃபினிஷன்ஸ் வந்துட்டு பார்த்துருந்தோம். பீட்டா ஃபங்க்ஷனுக்கான ஃபார்ம் வந்துட்டு இப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருந்தோம். அடுத்து பீட்டா ஃபங்க்ஷனை நம்ம இன்னும் என்னென்ன ஃபார்மில் ரைட் பண்ண முடியும் அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து இது ஒன்று தான். இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த 2 பீட்டா ஃபங்க்ஷன் காமா ஃபங்க்ஷன்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலுமே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா. ஓகேவா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீட்டா ஆஃப் எம் கமா என்ன நம்ம Γm Γn Γ ஆஃப் m+n ரைட் பண்ணிக்கலாம். Γmனா m-1 ஃபேக்டோரியல், Γnனா n-1 ஃபேக்டோரியல், Γm+nனா m+n-1 ஃபேக்டோரியல். ஓகேவா? அடுத்து ரிலேட்டடான 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். அவ்வளோதான். இதோட நமக்கு காமா ஃபங்க்ஷனும் பீட்டா ஃபங்க்ஷனும் ஓவரால் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். சரிங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? இது ரிலேட்டடாக இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.